வணக்கம். இது என்னெல்லாம் ஒரு விழிப்புணர்வு பதிவு. அடிக்கடி இந்த குழந்தைகளை முன்னாடி வச்சு வண்டி ஓட்டிட்டு இறங்கும் போது என்ன ஆகும்னாக்க வண்டி சரட்டு முன்னாடி மூவ் ஆகிடும். அந்த வீடியோ நான் அடிக்கடி பார்க்குறேன். அதில் என்ன மிஸ்டேக் ஆகுதுனாக்கும் நல்லா கவனிங்க. குழந்தைங்க முன்னாடி வந்து கீழே இறங்கும் போது, அதாவது எப்போயுமே சரி இந்த சைடு இறக்கணும். நல்லா தெரிஞ்சுக்கோங்க. லெஃப்ட் சைடில் தான் குழந்தைகளை கீழே இறக்கணும். நீங்கள் வண்டியை எப்போயுமே ஆஃப் பண்ணிக்கிறீங்க. ஆஃப் பண்ணாமல் சமயத்தை கவனக்குறைவாக ஆஃப் பண்ணாமல் விட்டுட்டீங்கனாலும் லெஃப்ட் சைடு இறக்கி பழகுங்க. ஏன் சொல்கிறேன்னாக்க ரைட் சைடு இறங்கும் போது நினச்சேன் வண்டி ஆஃப் பண்ணாமல் இருந்தீங்க. இது ஆக்சிலேட்டு பிள்ளைய வந்து ரைட் சைடு இறங்கும் போது யாராவது தூக்கிட்டாங்கன்னா பிரச்சனை இல்லை. அதுவாக இறங்கும் போது இதில் பிடிச்சத கையை பிடிச்சி தான் இறங்கும். அப்போது அது உயரத்துக்கு கீழே இறங்கும் போது ஆக்சிலேட் அப்படி திருவி விட்டுருது. அதெல்லாம் தெரிஞ்சுங்க. இப்படி திருவேலாம் இருந்துச்சு வண்டி சடனாக மூவிங் ஆனாலும் எதிர்த்தாப்புல செவரு ஏதோ இருந்தாலும் மோதிடுது. அதெல்லாம் தெரிஞ்சுங்க. முன்னாடி குழந்தைகள் வச்சுக்கிறவங்க கண்டிப்பான முறையில் லெஃப்ட் சைடு தான் இறக்கணும். பிள்ளைகளை வண்டி ஆஃப் பண்ணிக்கிறங்க. சரி, ஏன் ஆஃப் பண்ணிக்கிறீங்கன்னு சொல்கிறேன்னாக்க சமயத்தை ஆஃப் பண்ண மறந்துடுவீங்க. அதனால தான் லெஃப்ட் சைடில் இறக்குங்கன்னு சொல்கிறேன். ரைட் சைடில் இறக்குனீங்கன்னா வண்டி ஆஃப் பண்ணியிருந்தால் பிரச்சனை இல்லை. வண்டி ஆஃப் பண்ணலைன்னா இதில் காய்ச்சட்டில் இதை பிடிச்சி தான் இறக்குங்க. பிடிக்காம நம்ம குழந்தைய ஒரு கையில் பிடிச்சிருப்போம், இந்த வண்டியை ஒரு கையில் பிடிச்சிருப்போம். ஆமாம், பிடிச்சிருக்கும் போது குழந்தை இறங்கும் போது இதை பிடிச்சி இறங்கும் போது இப்படி திருவி விட்டுருங்க. இறங்கும்போது ஆட்டோமேட்டிக்காக அது பேலன்ஸ் கீழே இறங்க இது திருவிடுங்க. திருவியில் என்ன செய்யணும் வண்டி சரட்டு முன்னாடி மூவ் ஆகிடும். ஆமாம், அதனால் கொஞ்சம் கவனமாக இருங்க. எப்போதும் பிள்ளைகளை லெஃப்ட் சைடு இறக்குங்க. ரைட் சைடு எப்போதும் வண்டி ஆஃப் பண்ணி பிள்ளைகளை இறக்குங்க. அப்போ தான் ரைட் சைடு இறக்குனாலும் உங்களுக்கு பாதுகாப்பு. ஒரு சின்ன தகவல். நன்றி, வணக்கம்.